ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருமே இதுக்கு மேலே துபாயில் போய் ஒர்க் பண்ணவே முடியாது. என்ன நிறைய சொல்கிறேன், துபாயில் போய் ஒர்க் பண்ண முடியாதா அப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், விசிட்டிங் விசாவில் போயிட்டு துபாயில் ஒர்க் பண்ண முடியாது. விசிட்டிங் விசாவில் துபாய்க்கு போய் ஒர்க் பண்ண முடியாது எங்களுக்கே தெரியும்டா, நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. சில பேருக்கு விசாவை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கலாம், அவங்களாம் இப்போ இந்த மாதிரி தான் யோசிப்பீங்க. பட் விசிட்டிங் விசாவில் போயிட்டு துபாயில் நிறைய பேர் இல்லீகலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது, நிறைய கண்டுபிடிச்சி அந்த மாதிரி இமிகிரண்ட்ஸை வந்து திரும்ப ரிட்டர்ன் ஊருக்கு அனுப்புகிறாங்க, சில பேரை பனிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் உள்ள வந்து விசிட்டிங் விசாவில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த விசிட்டிங் விசாவை கொஞ்சம் ரூல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட்டான ரூல்ஸ் எல்லாம் துபாய் புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விசானா என்னென்ன டைப் ஆஃப் விசா இருக்கு அப்படின்னு ஷார்ட்டாகவும் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துபாய்க்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது கண்டென்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நரேன் சிவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன் சிவ், நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன் சிவ். கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க்குக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு நீங்கள் பார்க்கணுன்னா சவுதி அரேபியா, துபாய், கத்தார், பஹ்ரைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈராக், ஈரான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்து இந்தியன்ஸ், பங்களாதேஷி, பாகிஸ்தானிஸ், நேபாள், அதுக்கப்புறம் சில ஸ்ரீலங்கன்ஸ், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து சவுதி, துபாய், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எந்த விசாவில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசாவை வந்து ஒர்க்கிங் விசா இல்லை ஃப்ரீ விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசா வந்து நிறைய ரெண்டு டைப் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக ஓன் விசாவில் இங்கே வந்து ஒர்க்கு தேடுறது. நான் அந்த மாதிரி விசாவில் தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து ஒர்க்கு தேடி அந்த கம்பெனிக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் டைரக்டா அவங்க ஊர்ல இருந்தே ஒர்க்கர்ஸை அவங்க கம்பெனிக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் ஒர்க் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் விசா கூட அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் டிஃபர் ஆகும். லேபர் விசா, இன்ஜினியரிங் விசா, அப்படி டிஃப்ரெண்ட் விசா இருக்கு. இந்த விசால வந்தா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணலாம். அது இல்லாம இன்னொரு விசா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா விசிட்டிங் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசிட்டிங் விசா எதுக்காக அப்படின்னா, இங்க வந்து ஒர்க் பண்றவங்க அவங்க ஃபேமிலியை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்கள இந்த விசிட்டிங் விசா மூலியமா இங்க கொண்டு வந்து இங்க தங்க வைப்பாங்க. கொஞ்ச நாள் ஃபேமிலியை இங்க கூட தங்க வச்சுட்டு இங்க சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஊருக்கு போயிடுவாங்க. இது விசிட்டிங் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விசா என்னன்னு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசா வந்து இங்க யாருமே சம்பந்தப்பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து டூரிஸ்டா இங்க வந்து சுத்தி பார்த்துட்டு ஒரு 1 வீக் இல்ல 10 days அப்படி இருந்துட்டு போவாங்க. இது இந்த 3 டிஃப்ரெண்ட் விசா இருக்கு. இந்த மாதிரி விசால இல்லீகலா வர விசா அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா விசிட்டிங் விசா அப்படின்னு. இப்போ ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, ஃப்ரெண்டுங்க மூலியமா வர்றது, ஃபேமிலி மூலியமா உள்ள வர்றது, அப்படி வந்துட்டு இந்த விசிட்டிங் விசா மூலியமா வந்துட்டு ஒர்க் பர்மிட் இல்லாம ஒர்க் பண்றது. ஒர்க் பர்மிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ விசால ஒருத்தவங்க உள்ள வராங்க, அவங்களுக்கு விசா வந்து ஒரு 3 month இல்ல 1 month அப்படி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி வந்துட்டு ஜாப் தேடி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு கம்பெனில இருந்து அவங்களுக்கு ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. அதை இக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் பர்மிட் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க கம்பெனில லீகலா ஒர்க் பண்ண முடியும். ஆனா இந்த விசிட்டிங் விசால வரவங்களுக்கு இந்த இக்காமா கிடைக்காது. இக்காமா இல்லாம அந்த கம்பெனிஸ்ல இல்லைன்னா ஸ்டோர்ஸ்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா அதுதான் இல்லீகல் இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்றது டோட்டலா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாம இல்லீகலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை தான் கவர்மெண்ட் வந்து எப்படி சொல்றது, போயிட்டு சர்ச் பண்ணி இப்போ ஒரு கம்பெனியில் போயிட்டு செக் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பேரை ஃபைன் பண்ணுறாங்க, நிறைய பேரை பிடிக்கிறாங்க.
இல்லை நார்மலாக ரோட்டில் போகிறவங்க கூப்பிட்டு செக் பண்ணும்போது பார்த்தா விசிட்டிங் விசா முடிஞ்சு கூட ரொம்ப நாளாக இங்கே தங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி விசிட்டிங் விசா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா கிளம்பி ஊருக்கு போயிடணும், நம்ம இங்கே தங்க முடியாது. அப்படி தங்கினா அதுவும் இல்லீகல் இமிகிரன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, லட்சக்கணக்கில் ஃபைன் கூட வரும். அதில் இன்னும் மோசமானது பார்த்தீங்கன்னா சவுதியில் ரொம்பவுமே மோசமான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் தருவாங்க சவுதியில். இப்படி இருக்கும்போது நீங்கள் துபாயில் நிறைய பேர் இப்படி ஃபைன் பண்ணுவோம். அதனால தான் துபாய் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விசாக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வரலாம், இந்த மாதிரி கொண்டு வந்தால் நம்ம நிறைய பேரை கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் வச்சுருக்காங்க, ஃபாலோ பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டுன்னு. நம்ம ஒரு ரூல்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தங்க விசிட்டிங் விசாவில் வராங்க, 1 மந்த் விசிட்டிங் விசாவில் வந்து தங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 68,000 அவங்க பேங்க் பேலன்ஸில் கொண்டு வரணும் இங்கே தங்கி அந்த காசை செலவு பண்ணுறதுக்காக. அப்படி அது ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மாதத்துக்கு அதிகமாக தங்க போகிறாங்க இங்கே அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் 1,13,000 அவங்களோட பேங்க் பேலன்ஸில் வச்சுருக்கணும். இது வந்து 1 மாதத்துக்கு மேலே தங்குறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விசிட்டிங் விசாவில் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னா அவங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் டிக்கெட் அவங்க எடுத்து வச்சிருக்கணும். என்னைக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் கிளம்ப போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் அவங்க கையில் இருக்கணும். அந்த டீட்டெயிலை ஏர்போர்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு தான் வரவும் முடியும். திரும்ப நம்ம சவுதி, இப்போ துபாய் சவுதி அப்படியே தான் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா அந்த ஏர்போர்ட்லேயும் நம்ம அந்த அவங்களோட டீட்டெயில்ஸை அவங்க கொடுக்கணும். இந்த நாளில் நான் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸை அவங்க கொடுக்கணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விசிட்டிங் விசாவில் உள்ள வரவங்க ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வருவாங்க, இல்லை ஃபேமிலி மூலயமா வருவாங்க. யார் மூலயமா வராங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸும் அந்த விசிட்டிங் விசாவில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது 4th ரூல்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தங்க டிராவல் ஏஜென்சியோ யாரோ ஒருத்தங்க, ஏன்னா விசா வந்து டிராவல் ஏஜென்சி தான் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி அவங்க எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லாமல் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த டிராவல் ஏஜென்சிக்கு தான் இந்த ஃபைன் போட போகிறாங்க. என்ன ஃபைன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு 1,13,000 ஃபைன். அப்படி எத்தனை பர்சன் அனுப்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போயிடும். இந்த ரூல்ஸ் தான் இப்போ சவுதி கவர்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் கொண்டு வரவும் போன வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கேரளாவில் 50 ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டாப் பண்ணி அதுலேருந்து 50 பேரை இல்லீகலாக போக ட்ரை பண்ண 50 பேரை பிடிச்சி அவங்களோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணது மட்டும் இல்லை, அந்த கேன்சல் பண்ண டிக்கெட்டோட அமௌண்ட்டை கூட ரிட்டர்ன் பண்ணலை. இதனால் கொஞ்சம் சலசலப்பு உண்டாயிருக்குது. பட் அந்த இல்லீகலாக போனதுக்காக அவங்களுக்கு ஃபைன் போட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டிக்கெட் காசு தான் அவங்களுக்கு ஃபைன். சரி, ஓகே. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் மாற்று கருத்து பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு நாடு வந்து ரூல்ஸ்ன்னு போடுதுன்னா அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் இல்லீகலாக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது பெரிய தப்பு தான். அப்படி பண்ணுறதுக்கு போது நம்ம நாட்டிலே இருந்துட்டு போயிடலாம். அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு எதை பற்றியாவது நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஊரில் இந்த மாதிரி கூட ப்ராப்ளம் நடக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதை பற்றியே வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டில் உங்களை நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.